மிக முக்கியமானது அதுதான் இவங்களுக்கு இன்னும் வருத்தமாக அவங்கள நெஞ்சை வந்து தைக்கிறது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு மோடி நடத்தக்கூடிய ஆட்சிங்கிறது குரல் வழி நடக்கும் ஆட்சி. ஏன்னா திராவிட மாடலால் செய்ய முடியாது. திறன்மனையின் நோக்கா பேராண்மையாக இருக்கட்டும், மது ஒழிப்பு, கள்ளச்சாராயம், அது சம்மந்தம்லாம் பேச முடியாது தானே. அதனால் இப்போ நடப்பது வந்து திராவிட மாடல்னு அதனால தான் இவங்க சொல்கிறாங்க. குரல் வழி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்லாம் இவங்க சொல்கிறதில்ல. அதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த ஃபேமிலி ட்ரீயில் யார் அந்த லிவிங், அதாவது அவங்க உயிரோடு இருந்தால் இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்கிறத அது இல்லாத நபராக எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு இதுதான் தன்னுடைய மகள்னு சொல்ல வச்சு, இப்போ அதுதான் இப்போ அவன் என்ன சொல்கிறான், தமிழகத்தோடு இதற்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். திருவள்ளூர் எம்பி எதுக்கு இதுன்னு ஏற்கனவே ஜனார்தன் ரெட்டி எம்எல்ஏ வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காருங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆதாரை நீங்கள் வந்து ஏன் அடிப்படை ஆவணமாக எடுக்கக்கூடாது. காரணம் அந்த ஆதாருடைய கேட்வேவே வந்து மேற்கு வங்கம் தான். ஏன்னா பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்னு சொல்லி குஜராத்தில் ஒரு 1500 பேர் பிடிச்சாங்க, மகாராஷ்டிராவில் ஒரு 1000க்கு மேற்பட்டவங்களை பிடிச்சாங்க. இவங்களாம் திரும்ப சென்ட் ஆஃப் பண்ணணும், சொந்த ஊருக்கே அனுப்பணும். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஆதார் இருக்குது. என்னடா பங்களாதேசிகள்கிட்ட ஆதார் இருக்கு அப்படின்னா, எல்லாம் எங்கடா வாங்கினீங்கன்னா எல்லாம் வெஸ்ட் பெங்காலில் தான். எங்களுக்கு எல்லாம் 24 பர்கானாஸ் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, மால்டா இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா. ஆகவே இலங்கை அரசியலை புரிந்து கொள்ளும் போது இது ஏதோ தமிழர்களுக்கு எதிராக பௌத்தர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையிலேயே உங்களை இத்தனை நாள் பௌத்தர்கள் சிங்களவாதிகள்னு சொன்னவங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அதில் 2 பிரிவுகள் தான். அவர்களில் கட்டுப்பாட்டில் தானே அங்கே இலங்கை அரசாங்கத்துடைய ஆட்சி அதிகாரமே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. கத்தோலிக்கத்தின் ஆதிக்கத்தினால் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு வேணால் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். எச்சில் இலையில் கூட கவுன்சிலர்கள் காசு பார்ப்பதாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஒரு நாளும் உதயநிதி முதல்வராக முடியாது, ராகுல் காந்தி பிரதமராக முடியாது, நெல்லையில் அமித்ஷா சூளுரை. தர்மஸ்தலா குறித்து பொய் புகார் அளித்த முகமுடி நபர் கைது. மேற்கு வங்கத்தின் எல்லைப்புற மாவட்டங்களில் அதிகரித்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்றேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, இப்போதான் அந்த துப்புரவு தொழிலாளர்களோட பிரச்சனை ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. 12-13 நாள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க, சென்னையை ஸ்தம்பித்ததுன்னெலாம் சொல்லலாம். துப்புரவு தொழிலாளர்களுக்காக பலரும் வந்து குரல்லாம் கொடுத்தாங்க. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒரு நகராட்சி, அதில் ஒரு 24 வார்டு இருக்கு. 24 வார்டுங்கும் போது ஒரு கன்சிடரபிள் நகராட்சி தான், அது ஒரு பெரிய நகராட்சி தான் சொல்லணும். அதை அந்த ஏரியாவில் சுமார் ஒரு 13 திருமண மண்டபங்கள், அது போக ஒரு 50லேருந்து 75 சைவ அசைவ ஹோட்டல்கள் இருக்கு. இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த எச்சில் இலைகள், திருமண நாளில் நடக்கக்கூடிய சாப்பாடு போட்ட பிறகு எச்சில் இலை, அப்புறம் கடையிலேயே டே டு டே ஹோட்டலில் கூட்டம் கூடும். அந்த எச்சில் இலையை எடுப்பதற்கும் நகராட்சி ஊழியர்கள் பயன்படுத்தப்படுவாங்க. அவங்க கொண்டு போய் குப்பையை கொட்டிடுவாங்க. ஆனாலும் அந்த கடை உரிமையாளர்கள் அல்லது அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள் அன்பின் காரணமாக ஒரு ஏதோ செலவுக்கு வச்சிங்கன்னு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நகராட்சி கவுன்சிலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஊழியர்களை ஒதுக்கிட்டு அவங்க சொந்தமாக கான்ட்ராக்டில் ஒரு லேபரை போட்டு அந்த காசெல்லாம் வாரி அடைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த நகராட்சி ஊழியர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இவங்க போராட்டத்திலேயே இப்போ கூச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பாவப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ அதுலேயுமே கூட இவங்க வந்து நிரந்தரமான பணியாளர்கள் கிடையாது, ஏதோ அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு 500-1000 பேர் வந்து சாப்பிட்றாங்க. அந்த எச்சலையெல்லாம் எடுக்கிறப்ப
இயல்புலேயே தோணலை இவ்வளவு இதாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதாவது கொடுப்போன்னு. ஒன்று அந்த மண்டபத்தின் சார்பாகவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆமாம், கல்யாணத்துக்கு வாடகை இது பண்ணுறப்பே இந்த க்ளீனிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சேர்த்து வாங்கிடுவாங்க போல இருக்கு, அவங்க அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க கவுன்சிலர். இது ஒரு சன்ச்சுவஸ் அமௌண்ட் வரும் போல இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி 13 கல்யாண மண்டபங்கள், அதில் சிறுசு பெருசு எவ்வளோன்னு தெரியல, 50 ஹோட்டல்கள், 50 ஹோட்டல்களில் டே டு டே பேசிஸு. இது வந்து சீசன் எப்பப்பெல்லாம் கல்யாணம் நடக்குது. அது இந்த காசை எதுக்குடா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குது, இதில் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சிலர்களே அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கல்யாண மண்டபத்தை பிரிச்சுப்பாங்க போல இருக்கு. அப்போ நம்ம சிட்டியில் பார்க்குறோம், அவன் லோனுக்குன்னெலாம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு, ஏற்கனவே அவன் இருந்த வீட்டை சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணி இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிறப்ப ஜல்லி செங்கல் கம்பியெல்லாம் வந்து இறங்கின உடனே நீங்கள் உங்களுக்கு மேஸ்திரி இந்த கட்டுறதுக்கு இந்த குளத்தாள் இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாலே முதலாக உங்கள் வீட்டுக்கு வருவது யாருன்னா அந்த பக்கத்தில் இந்த கவுன்சிலரு. அவருடைய எடுபடி வந்து பார்ப்பான். அவனே அந்த தெருவில் 3வது தெருவில் இந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டில் கம்பியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. உடனே இவர் வந்து நான் இது மாதிரி கட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து செஞ்சீங்க என்னது இல்லை, அப்படி இல்லைன்னா என்னென்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம் அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு குடிநீர் இணைப்பு வருது, இபி கனெக்ஷன் வருது, இதெல்லாம் வந்து இவர் மனசு வைக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுப்பாங்க. இப்போ ஒரு வகையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பாவப்பட்டவங்களுக்கு அவங்களாவே கொடுக்குறாங்க கல்யாண மண்டபத்தில்ங்கிறப்ப அதில் ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறார், அவங்க பாவப்பட்டவங்க அவங்களுக்கு கொடுக்கணும், கவுன்சிலர் கேட்டதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமான்னு அவர் வந்து பரிதாபப்பட்டு நேர்மையாக செயல்பட்டாருன்னு வச்சுங்க, கல்யாண மண்டபமே அவரால் நடத்த முடியாது. இபி கனெக்ஷன் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவான். இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இதுக்கு இது பண்ணணும், அவன் புண்ணியம்னு நினச்சி இந்த தூய்மை பணியாளருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட இதை பண்ண விடாமட்டாங்க இந்த கவுன்சிலர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமே இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12-15 நாள் நடந்த போராட்டம். கோர்ட்டு சொன்னது தான் நேரம், உடனே அவங்கள நைட்டாக அரெஸ்ட் பண்ணது. அதில் சில பேருக்கு அடிபட்டதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக பெரிய லெவலில் போராட்டத்தை முன்னெடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படிங்கிறதுனாலும் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸை ஃபுல்லாக திட்டுறாங்க, எவ்வளோ அத்துமீறி செயல்படுகிறார்கள் தெரியுமா காவலர்கள், இது வந்து காட்டாட்சி, அவர்களுடைய நிர்வாகம் வந்து காட்டாட்சின்னு வந்து ஸ்டாலினை சொல்கிறாருன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. காட்டாட்சி தர்பார் செய்கிறது யாருன்னா போலீஸ் துறை. மதுரையில் அதே மாதிரி போராடியவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு உடனே ஸ்டேட்மெண்ட் சு வெங்கடேசன் கொடுத்தார், இதற்கு தான் காவல்துறை இருக்கிறதா அப்படின்னு. அதாவது காவல்துறை வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, அங்கங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இவங்களாம் அவங்களே முடிவு எடுத்துறது மாதிரியும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஜிபியோ இல்லை இந்த அரசுக்கு இதனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் அந்த டிஜிபி வந்து ஏதோ முதல்வர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்காமலே அவரே ஏதோ முடிவு எடுக்கிறது போலையும், கமிஷனர் அவர் பாட்டுக்கு முடிவு எடுக்கிறது போலையும் நினச்சிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். திருமாவளவன் தூய்மை பணியாளர்களுக்காக அவர் பேசுனதை நம்ம பார்க்குறோம். முதல் நாள் என்ன பிரச்சனை, முதலில் இந்த போராட்டமே தவறு, அது நிலையான அந்த வேலை வேணும்னு கேட்பதே தவறு, அதுவே சமூக நீதிக்கு எதிரானது, அந்த வேலையை அவங்க தான் செய்யணுமா, வேற யாரெல்லாம் செய்வாங்கன்னு இவர் அதுக்கு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட். இப்போ அதுவே நீங்கள் நிரந்தரம்னு ஆனானு சொன்னால் தானே ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று நடக்கும். அவருடைய இதுக்கே வரும், இது என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அந்த வேலையை செய்ய வேண்டுமான்னு நியாயமான கேள்வி தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் முற்பட்ட வகுப்பினர் கூட இந்த கர்மச்சாரி வேலையை செய்கிறாங்கங்கிறது இருக்குது. ஏன்னா காரணம் அது வந்து அரசு உத்தியோகம் பல இடங்கள் ஆக்கப்பட்டதுனால தான். இந்த கோரிக்கை இங்கே வச்சப்ப இதுக்கு பேசிட்டு இதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் மாற்றி பேசுனதை பார்க்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிக விரிவாக ஒரு பேஜுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த டெண்டர் கழிவறைகளை சுத்தப்படுத்துறதுக்கான டெண்டர், அதிலேயே 400 கோடி எப்படி கைமாறுது. ஒரு சிடிக்கு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியே அந்த மெயின்டெனன்ஸுக்கு வந்து 50 ரூபா தான் ஒதுக்கும் பொழுது இவங்க 120 ரூபா ஒதுக்கி அந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணி டெண்டர் ஒதுக்கி அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த ஆட்சி வந்த உடனே ஜூனியர் உடனே இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பிறகு அவங்கெல்லாம் மறுத்தாங்க. அதில் என்ன குற்றச்சாட்டுனா, அந்த ஏரியாக்களில் எம்எல்ஏக்கள் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இலவச கழிவறைக்கு அதை மெயின்டெனன்ஸுக்கு தனியாருக்கு விடுறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து
பைசா பார்க்கறதுக்கான ஏற்பாடு, அதில் கமிஷன் அந்த ஆஃபீஸுக்கு கிடைச்சது. எம்எல்ஏ இதிலெல்லாம் காசு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. பிறகு அதை பல எம்எல்ஏக்கள் மறுத்தாங்க. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் அவெல்லாம் நடந்தது அப்படின்லாம் ஜூனியர் உடன்லாம் எழுதியிருந்தது. இந்த கவுன்சிலர்களை பற்றி சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஜிசிசி, அதாவது கிரேட்டர் சென்னை அவங்களுடைய ஒரு கார்பரேஷனுடைய ஒரு மீட்டிங் நடக்குது. அப்பொழுது கமிஷனராக ககன்தீப் சிங் பேடி இருக்காரு. என்ன குற்றச்சாட்டுனா, பல சாலைகள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்குது, அங்கே எங்கே குண்டும் குழியுமா இருக்குது. மெயின்டெனன்ஸ் அந்த கான்ட்ராக்டர் தானே திரும்ப செய்யணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. போட்டவுடனே அவங்க சொன்ன ஒரே குற்றம், நாங்கள் எத்தனை பேருக்கு தான் கட்டிங் கொடுப்போம், ஏற்கனவே இருந்த ஆட்சியில் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அழுகணுமோ அழுதாச்சு. இப்போ வந்து இவங்க ஆளுங்கட்சி, அவங்களுக்கு வேண்டப்பட்ட கவுன்சிலர்கள் எங்களுக்கு அதுக்கும் கட்டிங் வேணும் அப்படிங்கன்னா நாங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்? ஏற்கனவே தான் காசு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கேட்டிங்களா எல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப அவர் அப்படியே கையை பிசைகிறார். ஒரு கமிஷனருக்கு முன்னாலேயே எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல காலமாக அவர் கமிஷனர்லேருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த இதெல்லாம் எப்படி இந்த நிர்வாகம் செய்கிறது இந்த திராவிட மாடல் அப்படின்னு ஒரே பேஜில் 2 செய்தி. ஒன்று வந்து என்னென்னா, கூட்டுறவு சங்கமா, தமிழக கூட்டுறவு சங்கம் அவங்க புதுசாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நிலக்கடலையை வாங்கி அதை தரம் பிரித்து அதில் வந்து இதெல்லாம் செக்கிலெல்லாம் ஆட்டி எண்ணெய் தயாரிக்க போகிறார்கள். நல்லெண்ணெயெல்லாம் அவங்க வாங்கி, இந்த பாமாயில் வந்து ரேஷனில் ரொம்ப அற்புதமாக டிஸ்பேச் பண்ணிட்டாங்க, அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது இவங்க இதை பண்ண போகிறாங்க. இது வந்து அரசு எடுத்துட்டு அரசுடைய கூட்டுறவு செய்ய போகுது. அடுத்த அதே பேஜில் பக்கத்தில் ஒரு செய்தி இருந்திருக்கு. அது என்னென்னா, ஏற்கனவே கோவையில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெண்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு கொடுக்குறாங்களாம். குடிநீர் விநியோகத்தை தனியார் டெண்டர் இதை வந்து விரிவுபடுத்துறதுக்காக சேலம் இந்த பகுதியெல்லாம் கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு. இவங்க தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், விவசாயிக்கு வரக்கூடிய நீர், நிலத்தடி நீரை பயன்படுத்த அதற்கு மீட்டர் வைக்கப்படுகிறார்கள். மோடி அரசு விவசாயிகளின் ரத்தத்தை உரிகிறது, அந்த நீர் செலவழித்து வைத்து அதற்காக வரி போடுகிறது, என்னென்னலாம் பேசுறாங்க. இல்லை செய்யாததா இவங்க என்னென்னலாம் பேசுறாங்க. இப்போ இந்த தனியார்கிட்ட குடிநீர் விநியோகத்தை கொடுத்தா என்ன பண்ணும், அந்த பைப் லைன் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிடும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம் இருக்குது, ஜல்ஜீவன். இப்போ தனியார் என்ன மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இவங்களே டெவலப் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இதில் என்ன கட்டிங் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளை போன்ற ஒரு சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி. இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறதுன்னு தெரில. அதுக்கு தலைப்பு அழகாக தினமலர் பண்ணுங்க, ஒரு எச்சில் இலையிலேயே காசு பார்க்கக்கூடிய கவுன்சிலர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாவப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் ஏன் அவங்க மீது இவ்வளவு வெறி கொண்டு இருக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, கண்ணகி நகரில் ஒரு அம்மா இறங்கி போயிருக்காங்க. அறப்போர் இயக்கம் சரியாக மார்ச் மாதம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பல இடங்களில் மின்சார கேபிள் எப்படி இருக்கு பாருங்கன்னு அவங்க வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்து ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அறப்போர் இயக்கம் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இது போல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, தனியார் அமைப்பு அது ஒரு 10 லட்சம், கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம், 20 லட்சம் கொடுத்தா அந்த உயிர் வந்துருமா, ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்ல. அவங்க ஹஸ்பண்ட் தான் பெட் ரிட்டனா இருக்காரு, ஒரே ஒரு பிரெட் வின்னர் இந்த அம்மா மட்டும்தான், சின்ன குழந்தைங்கள் இருக்கு. அதாவது காசு கொடுத்துட்டா எல்லாம் மூடி மறைக்கலாம் அப்படின்னு இந்த அரசு நினைக்கிறது. மிக கொடூரமான ஒரு சிந்தனையில இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய நிர்வாகம் அப்படித்தான் இருக்கிறதுன்னு இந்த செய்தி காட்டு. அடுத்த செய்தியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். திருநெல்வேலியில் அந்த பூத் கமிட்டி நடக்கிறது. அதில் பேசும்போது ராகுல் காந்தியை பிரதமராக்க சோனியா காந்தி துடித்து கொண்டிருக்கிறார், அந்த கனவு நிறைவேறாது. அதே போல் தமிழகத்திலும் முதல்வர் ஸ்டாலின் தனது மகனை முதல்வராக்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார், அந்த கனவும் பலிக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சொன்னது மாதிரி இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு அந்த பூத் கமிட்டி அது நடந்திருக்குது. குறிப்பாக 6 மாவட்டங்கள் நினைக்கிறேன் அதுக்கு நடந்திருக்குது. அமித்ஷா அந்த பாஜக தொண்டர்களிடையே பேசும்பொழுது, குறிப்பாக பொறுப்பாளர்களிடையே பேசும்பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதில் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். ஒன்றுன்னா, தமிழ்நாட்டின் மீதும் தமிழின் மீதும் நரேந்திர மோடி கொண்டுள்ள பற்று, ஆர்வம் எல்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ துணை குடியரசுத் தலைவரை கூட சிபி ராதாகிருஷ்ணனை நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் மிக முக்கியமானது அதுதான் இவங்களுக்கு இன்னும் வருத்தமாக அவங்கள நெஞ்சை வந்து தைக்கிறது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு மோடி நடத்தக்கூடிய ஆட்சிங்கிறது குரல் வழி நடக்கும் ஆட்சி. ஏன்னா திராவிட மாடலால் செய்ய முடியாது. பிறன்மனை நோக்கா பேராண்மையாக இருக்கட்டும், மது ஒழிப்பு, கள்ளச்சாராயம், அது சம்பந்தம்லாம் பேச முடியாது தானே. அதனால இப்போ நடப்பது வந்து திராவிட மாடல்னு அதனால தான் இவங்க சொல்கிறாங்க. குரல் வழி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்லாம் இவங்க சொல்கிறதில்ல. அதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லியிருக்கிறது, இப்போ ரீசெண்டாக அவர் தாக்கல் செய்த பதவி பறிப்பு அந்த புதிய சட்ட மசோதா 30 நாட்களுக்கு மேல் அமைச்சர்கள் யாராவது இருந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஒரு வழக்கு இருந்ததுன்னா 31ஆம் தேதி அது ஆட்டோமேட்டிக்காகவே அவர் அந்த பதவி நீக்கம் நடந்துவிடும் அப்படிங்கிறது. இதனால பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள், பாதிக்கப்பட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதற்கு போராட்டம். நமக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, கேரளாவை தவிர எங்கேயுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய தாங்கள் தான் சுத்த சுயப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இதை எதிர்ப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் ஆம் ஆத்மி இந்த கட்சிகள்லாம் கூட இண்டி கூட்டணி, இப்போ இண்டி கூட்டணிலேருந்து அவங்க விலகிறோன்னு சொன்னாங்க, அது ஒரு பக்கம். ஆம் ஆத்மியெல்லாம் இதை எதிர்ப்பு தெரிவிச்சது. காரணம், ஆம் ஆத்மியில் இருந்தக்கூடிய முக்கால்வாசி அமைச்சர்கள் வந்து சிறை தண்டனை அதிக அளவில். ஏன் அந்த முதல்வரே வந்து சிறையில் இருந்தார், சிறையிலே இருந்தே அவர் கோப்புகள்லாம் சைன் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய, அதை வச்சு தான் கோர்ட்டே கட்டுச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவர் கோர்ட்லேருந்து ஜெயிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களாங்கிறப்ப தான் அதை ஒட்டி தான் இப்போ எப்படி நீட்டுக்கோ பாருங்க, எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? நீ ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சின்னு ஒன்று இருக்கீங்க, இதுக்கு ஏதாவது சட்ட முன்னோடி ஏதாவது எடுக்க போறீங்களா, மசோதா நிறைவேற்ற போறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இதுவும் கூட என்ன, இது பாஜக அவர்கள் ஆளாத ஆட்சியிலெல்லாம் கலைப்பதற்காக அந்த முதல்வர்களை வந்து அப்படியே அழுத்தத்தை கொடுத்து அவங்கள கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக இதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அதான் இன்னொன்று. இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க, அடுத்த தடவை இவர் வந்துடுவார், ராகுல் வந்துடுவார், அடுத்தது காங்கிரஸ் வந்துடும், இனிமேல் இந்திய கூட்டணி தான் வரும் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் வந்தால் நாளைக்கு எல்லா இடத்துலையும் பாஜக தோத்துருது, அப்போ காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா அவங்களும் இதை தானே பயன்படுத்துவாங்க. இன்னொன்று, இந்த சட்டத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ் கிளாஸ் எடுக்கிறதுலாம் நமக்கு எதால் சிரிக்கிறதுனே தெரியாது. ஒரு கோர்ட்டு இந்த அம்மா ஜெயிச்சு வந்தது சரியில்லைன்னு அலகாபாத் கோர்ட் சொன்ன உடனே எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்க. அதற்கு முன்னால் செக்குலரிசம் எப்படி உள்ளே சேர்த்தாங்க, எதிர்கட்சியே இல்லாதப்போ பாராளுமன்றத்தை நடத்தி என்ன பண்ணாங்க, கூத்தம் பண்ணாங்க. அதற்கு பிறகு எமர்ஜென்சி வந்த பிறகு ப்ரெஸ் ஃப்ரீடம் எப்படி இருந்தது, எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் என்ன ஆனார்கள். அதாவது இதிலெல்லாம் பாதிக்கப்பட்ட திமுக கூட இப்போ இந்த விஷயத்துக்காக காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கக்கூடியது. 82 முறை 356 என்ற சட்டப்பிரிவை பயன்படுத்திய ஒரு கட்சி உண்டுன்னா அது காங்கிரஸ். இப்படி காங்கிரஸ் செய்த சட்டவிரோதமான, சட்டத்தை வைத்துக்கொண்டு சட்டவிரோதமான விஷயங்களை செய்ததெல்லாம் நம்ம வந்து கணக்கு போடலாம். கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்லாம் இப்போ பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஆனந்த ரங்கநாதன் டிவியில் பேசக்கூடிய ஒரு ஆங்கில தொலைக்காட்சிகளில் அவர் பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசுவார். என்னென்னா, நேரு காலத்தில் நேரு என்னென்னலாம் பேன் பண்ணார், எத்தனை புத்தகங்களை பேன் பண்ணார், எத்தனை சினிமா நடிகர்களுடைய படங்கள் தூர்தர்ஷனில் வரக்கூடாதுங்கிற தடை போட்டாங்க அப்படின்னு அவர் படம் வரிசையாக நாடகங்கள். இப்போ எமர்ஜென்சி வருந்தும் பொழுது அதற்கு ஆதரவாக தேவ் ஆனந்த் பேசலை, அதற்கு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க காங்கிரஸ், நீங்கள் இது சம்மந்தமாக இது நல்லது தான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லப்ப, இது ஜனநாயக விரோதம், நான் எப்படி சொல்ல முடியும்னு சொன்னதுக்காக அவருடைய படத்தை வந்து தூர்தர்ஷனில் போடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி அதாவது ஒரு ஈவன் சாதாரண ஒரு டிராஃபிக் ஒரு சட்டம், அதை கூட போலீஸால் அது எப்படி சரியாகவும் பயன்படுத்த முடியும், அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அது எப்படி பண்ணுறது, வேண்டாதவர்களை எப்படி இது பண்ணுறதுன்னு எல்லா சட்டமும் அப்படித்தான். அது கிரிமினல் சட்டமாக இருக்கட்டும், சிவில் சட்டமாக இருக்கட்டும், இதை பயன்படுத்துவர்கள் எப்படி பயன்படுத்தலாம். அதனாலேயே சட்டமே தப்பு அப்படிங்கிறது. அதனால தான் நேற்று வந்து அழகாக பிரதமர் பேசியிருக்கிறார். 50 மணி நேரம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சிறையில், அது வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலோ இல்லை நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலோ 50 மணி நேரம் ஜெயிலில் இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பதவி நீக்கம் நடந்து விடுகிறது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த இது நடக்கும் பொழுது லெஜிஸ்லேச்சருக்கு ஏன் அது அவனுக்கு அந்த இம்யூனிட்டி ஏன்?
அப்படிங்கிற கேள்வி கேட்டும் பொழுது அதைத்தான் அமித்ஷா குறிப்பிட்டு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் எத்தனை மாதங்கள் ஜெயிலில் இருந்தார், இருந்தாலும் எத்தனை நாட்கள் அவர் அமைச்சராக இருந்தார், அதன் பிறகு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதை கவர்னர் கேட்டதும் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதான்லாம் பெரிய விவாதங்கள் நடத்துறாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட் நீ அமைச்சராக இருக்க போறியா இல்லை ஜெயிலுக்கு போறியான்னு கேட்ட கேள்வி. இப்ப இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு சட்ட சிக்கலே வராத இப்ப இந்த புது சட்டம் வந்தா, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் எதை ப்ரொஃபஸி பண்ணி சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனமாக அமித்ஷா என்ன சொன்னார்னா, இந்த திராவிட மாடலுங்கிறது எப்படியும் அவங்களே சொல்லியிருக்காங்க, தேன் எடுக்கிறோம் பிறந்துங்கைய நக்காம இருக்க மாட்டான்னு, இந்த ஆட்சி செய்யும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால பாதி பேர் உள்ள போயிடுவான், அதனால இந்த ஆட்சி வேரோடு தூக்கி களையப்பட வேண்டிய வருது. இன்னொன்று, இவருக்கு மிக ஒரு இதாக இருக்கக்கூடிய இலக்கு நோக்கம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் இந்த கடை தேர்வு இங்கே தமிழகத்தையே அப்படியே முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு இல்லை, முதல்வரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனது மகனை முதல்வராக்கணுங்கிற ஒரே ஒரு இதுதான். இது எப்பொழுதும் நிறைவேறாது, மோடி தான் வெற்றி பெறுவார். அங்கே பிஎம்க்கு ஆசைப்படுற ராகுலுக்கும் அதுதான், உதயநிதிக்கும் அதுதான் சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியிலே KS ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மதிமுகவில் இருந்தவர், அவர் பாஜகவில் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டை அமித்ஷா சொன்ன உடனே 2 பேர் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. இனிமேலாம் சொல்லுவாங்க, ராஜா இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் தொடை நடுங்கி பழனிசாமி அல்ல அப்படின்னு. வரலாறு, அதாவது எனக்கு இந்த ராஜா பேசும் பொழுதுலாம் என்னன்னா, அந்த நாக்கில் இந்த கறி நாக்கு மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே பாஜகவினர் மற்றவர்கள் உளுந்து பிராண்டி இந்த ஸ்டாலின் குடும்பத்தை, குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை பல ஹிஸ்ட்ரிகளை அவன் தோண்டுவான், அதை திட்டுவாங்க, அதை கொஞ்ச நாள் நம்ம ரசிக்கலான்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரில. சர்க்காரியா கமிஷன் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன உடனே இந்திரா காந்திகிட்ட எப்படி சரண்டர் ஆனாங்க, காங்கிரஸ்கிட்ட எப்படி சரண்டர் ஆனாங்கன்னு தெரியும். காங்கிரஸ் கட்சி அவ்வளவு இடத்துல நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு மேலே ரைடு போயிட்டு இருக்கும் பொழுது கீழே உட்காந்து கூட்டணி பேசியவர்கள் தான். 63 சீட்டு. இப்போ இவங்க 20 சீட்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ், 63 சீட்டு கொடுக்கான். காரணம், தயாளு அம்மாவை வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அது சரண்டர் ஆனது யாரு, தொடை நடுங்கி யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நேரு சொல்லியிருக்காரு, அதாவது வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு திமுக சொல்றாரு. எப்போவுமே ஒரு இதில் நாற்றாங்கல்ல வச்சு அங்கேருந்து எடுத்து பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கும் பொழுது தான் அது இன்னும் செழிப்பாக வளரும் அப்படின்னு ஒரு புது இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை விட மகளிரிடம் அதிக ஆதிக்கம், அதாவது இது இருக்கிறது, கிரேஸ் இருக்கிறது ஸ்டாலினுக்கு தான், இந்த விடியல் பயணம் இதெல்லாம் வச்சு. ஆனால் பெண்களுக்கு எதிராக ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, பாலியல் விஷயமா இருக்கட்டும், இப்போ தூய்மை பணியாளர்கள் பெண்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இது மாதிரி பல லிஸ்ட் இருக்குது. பெண்கள் முதல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படிங்கிறதான் கேள்விக்குறியார். இருந்தாலும் அவர் கூசாமல் சொல்றாரு, பெண்களுக்கு அதிகமாக எம்ஜிஆரை விட ஸ்டாலின் தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அமித்ஷா ஒரு தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையும், அதாவது அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒரே அந்த ஒரு மாலை போடுறப்ப கூட அவங்கள எல்லாம் சேர்த்து முன்னாள் இந்நாள் எல்லாரையும் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் அப்படிங்கிறது புரியுது. அந்த மேடையிலேயே கூட எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இவ்வளோ நாள் பேசியிருந்த அண்ணாமலை நேற்று அவர் பேசிய அந்த துணி வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே அதிமுக பாஜக அந்த கூட்டணிங்கிறது ஜெல்லிங் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கலாம். ஏன்னா வாய்ப்பு கதவை ஒரு பக்கம் விஜய் மூடிட்டுனதுனால அதிமுகவுக்கும் இனிமேல் வேறு வழி இல்லாமல் இருக்கலாம். இனிமேல் விசிகா வருமா வராதாங்கிற கனவுல எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய கூட்டணியை தக்க வைத்து கொண்டு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கலாம். போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த செய்தியாக தர்மஸ்தலா, அதை வைத்து இந்த ஒரு மாத காலமாக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள். தோண்ட தோண்ட பிணங்கள், புதைகுழியில் எலும்புகள் அப்படிலாம் தம்ப்நெயில போட்டுக்கிட்டு ஒரு ஏகப்பட்ட யூடியூப், ஏகப்பட்ட செய்தி சேனல், இந்தியாவே அலறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, நம்மை போன்ற செய்திகளை எடுத்துரைப்பவர்கள், அப்புறம் அந்த ரைட் விங்கு அப்படிங்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு செய்தி போட்டா உடனே யாராவது கமெண்ட்ல தர்மஸ்தலா பத்தி பேசுவியா, தர்மஸ்தலா பத்தி பேசுவியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தர்மஸ்தலா பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ அந்த முகமூடி நபர் பொய்யை சொல்லி
தன்னை பிரபலமாக்கிக் கொள்வதற்காகவா அல்லது பின்னாடி யார் இருந்து இயக்கினார்கள் அப்படிங்கக்கூடிய தகவலும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவரை இப்போ கைது செய்திருக்காங்க. அவர் சொன்ன இடத்துலலாம் போய் தேடி பார்த்துட்டு அங்கெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதோடைய பின்னணியை நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் மீண்டும் நேயர்களுக்கு தெரியும், 1995 2014 நூற்றுக்கணக்கான பிணங்கள் அங்கே பிதைக்கப்பட்டது. பெரும்பாலும் இளம் பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவர்களை துப்பட்டாலாம் கிடக்கும். மேற்பார்வையாளர்கள் சொன்னாங்களேன்னு சொல்லி நாங்கள் போதிச்சேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் சொல்ல திடீரென்று அட்வொகேட்டோட போய் போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கி நான் ஒரு 13 இடத்த சொல்கிறேன் அங்கெல்லாம் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இதுக்கு தான் காத்திருந்தோம்டா அப்படின்னு உடனே தொடங்கி தட்டி உடனே கம்யூனிஸ்ட் குரூப்புகள், அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள், அப்புறம் மும்மீன்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், என்ஜிஓக்கள், அவங்கள்ட்ட காசு வாங்கி தின்னு நடத்தக்கூடிய யூடியூபுகள், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள், இவங்க எப்போவுமே எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். இவங்கெல்லாம் உடனே கழுத்தில் குச்சிட்டாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த தம்பனை எல்லாம் வச்சுட்டு, குறிப்பாக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். நியூஸ் மினிட் அப்படிங்கிற ஒரு சேனல், அது எப்படிப்பட்ட சேனல்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் கடந்த 1 மாதமாக என்னென்ன வீடியோ அவங்க அதில் வேறு அவங்க ரிசர்ச்சுக்குன்னு வேறு நீங்கள் பைசா, நாங்கள் எப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறோம் தெரியுமா? இந்த இதெல்லாம் போய் நேரடியாக களத்திலே போய் ஆய்வு செய்து உங்களுக்கு தருகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இப்படியெல்லாம் பண்ணல, அட்டாப்ஸே பண்ணிடுவாங்க. இவங்களே வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிடுவாங்க. விட்டா அந்த மம்முட்டியை விட்டு இருந்து குழியெல்லாம் தோண்டி போயிடுச்சு, பணத்தெல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சுருவாங்க. அப்படி நாங்கள் ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். நாங்கள் பார்த்தீங்களா இந்த சேனல் ஒரு பயல்ட்டையும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட கேட்கறதில்ல, நீங்களாக கொடுக்க. ஏன்னா ஜேர்னலிசம், நேர்மை, உண்மை அப்படின்லாம் உருட்டானோ அவனோட பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு 13 இடத்துல சொன்னான். அதில் ஒரு 5 இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. 6வது இடத்துல 2 எலும்பு கூட, அது ஒரு புரோக்கன் எலும்பு. இது வந்து ஆணா பெண்ணான்னு கூட உங்களுக்கு அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான சொன்னால் அது ஆணுடைய எலும்பு அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. ஒரு மண்டையோடு கிடைச்சது, அவ்வளோதான். மற்ற 13 இடத்துல எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சரி, இந்த நேரத்தில் கருத்து சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடணும். பாஜகவும் பெரிய அளவில் கருத்து சொல்ல, ஏன்னா இந்த வீரேந்திர ஹெக்டே அந்த மஞ்சுநாத கோயில் அவங்க தர்மஸ்தலா, அவர் வந்து பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியார் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது சொல்லி அது இப்போதைக்கு ஒன்றும் பண்ண. ஏன்னா இவங்க தானே எஸ்ஐடி உடனே கம்யூனிஸ்டுகள் கேட்ட உடனே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் அதுலேருந்து தப்பிச்சுக்க. இதில் பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார் அந்த அமைப்புக்கு அதாவது அவர் மஞ்சுநாதருடைய டிவோட்டி, அதனால் அவர் இது சம்மந்தமாக எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு நவீன அம்பேத்கரியம் பேசக்கூடிய இந்த கூட்டுகளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய சித்தாராமையா, அவர் உடனே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ்ஐடி இதில் என்னென்னா இந்த தக்ஷிண கன்னடா அந்த இதில் இருக்கக்கூடிய எஸ்பி யாருன்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த கே அருண் அப்படிங்கிறவர் தான். அவர் இந்த திடீர்னு வந்த அப்ரூவராக மாறிய இந்த முகமுடி நபர் மீது அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கு. பிறகு இந்த சுஜாதா பட்டுன்னு ஒருத்தவங்க, அவங்க 60 வயசுக்கு மேலே, அவங்க வந்து தன்னோட பெண்ணை காணணும்னு இந்த 1986 கேஸு இது பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிறைய வீடியோ வர வந்திருக்கு, அவங்கள எப்படி பேச வச்சாங்க, ஏன் அப்படி சொன்னோங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றே இல்லைங்கிற அப்படிங்கிற சொல்லதான். அந்த அதில் இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் வந்து அந்த படம், அந்த படத்தில் வந்து ப்ளூ கலர் ஆளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து. அதாவது அந்த ஃபேமிலி ட்ரீயில் யார் அந்த லிவிங், அதாவது அவங்க உயிரோடு இருந்தால் இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்கிறத அது இல்லாத நபராக எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு இதுதான் தன்னுடைய மகள்னு சொல்ல வச்சு, இப்போ அதுதான் அவன் என்ன சொல்கிறான், தமிழகத்தோடு இதற்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். திருவள்ளூர் எம்பி எதுக்கு இதுன்னு ஏற்கனவே ஜனார்தன் ரெட்டி எம்எல்ஏ வந்து சட்டசபையில் சொல்லியிருக்காருங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த எஸ்ஐடி இப்போ அவன் எவனோ ஒருத்தவன் சொல்கிறான், அவன் திடீர்னு அப்ரூவர் ஆகிட்டேங்கிறான், நான் சொல்கிற இடத்துலலாம் தோண்டுங்கிறான். இதை எத்தனை நீங்கள் எப்போ தோண்டி எப்போ முடிப்பீங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ சுனில்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் பரமேஸ்வரா வந்து சட்டசபையிலே சொல்கிறாரு, இப்போ தானே எஸ்ஐடி இது பண்ணிட்டு இருக்காங்க, பல ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை வைத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ப்ரெஷர் பில்டப் எங்கேயுமே இல்லையே, எலும்பே இல்லையே, திரும்ப இன்னும் எங்கே தோண்ட போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் இப்பொழுது அந்த முகமூடி நபர் அவன் தான் தவறாக வழிநடத்தி இருக்கிறான், பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கான் அப்படின்னு.
அவன் யாரு அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு சன் நியூஸ்லேயோ இதுலேயோ வந்து ஒருத்தவனுடைய ஃபோட்டோன்னு இதில் போட்டிருக்காங்க உங்களுடைய கார்டில், நியூஸ் கார்டில். அது அவனானுங்கிறது தெரியல நமக்கு இப்போது வரைக்கும். அது அந்த ஏசியத்திலே முகமூடி நபர்னே நம்ம பேசுவோம். அந்த முகமூடி நபர் யாருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், அவன் ஃபேமிலியில் 3-4 பேர் இருக்காங்க. அவனுக்கு 1, 2, 3 கல்யாணம் நடந்திருக்குது. 2வது மனைவி வந்து சொல்கிறான், இவன் வந்து ஒன்றா நம்ம திருட்டு பைய, என்னையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தைங்கள்லாம் இருக்குது, இவன் வேலைக்கே போக மாட்டான், திடீர்னு இப்போ வந்து சௌகரியமாக இருக்கிறான். அங்கே புரிஞ்சுங்க, வேலைக்கே போகாத அளவுக்கு சௌகரியமாக இருக்கிறான், திடீர்னு அங்கே 10 வருஷமாக ஆளை காணலாம் இவன் அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கிறவங்க இவன் பிரதர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, இவன் மட்டும் ஏன் அப்படி ரெக்ரூட்டி பயலாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு அந்த கிராமத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவனை ஒன்றும் போட்டு பிழிஞ்சா இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, திருவள்ளூர் எம்பி இருக்கிறாரா, அந்த எம்பிக்கு பின்னால் ஏற்கனவே யாராவது இருந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்களாங்கிறது போக போக தெரியும். இப்போ இந்த யூடியூப் அதிகமாக பேசுனதெல்லாம் ஒரு முஸ்லீம் யூடியூப் சேனல் பேசுனது. இப்போ அவங்களெல்லாம் இப்போ அடுத்தடுத்து இப்போ அவங்க மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்னு பாஜக கேட்டிருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நமக்கு என்னென்னா, ஒரு அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இந்துக்கள் காங்கிரிகேஷன் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்தின் மீது இவங்க இப்படி ஒரு தாக்குதலை. இப்போ இதில் என்னென்னா, அந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய பெல்தங்கடி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீனிவாசராவன் ஒரு அற்புதமான தகவலை சொல்கிறார். இப்போ இவன் சொல்கிற கணக்குக்கே அவர் வரார். எப்படின்னா, இந்த கிராமத்தை பொறுத்தளவு ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. எப்படி காசிக்கு நம்ம வந்து அங்கே போய் நம்ம உயிர் அந்த கட்டை அங்கே போய் வேகணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி, தர்மஸ்தலா அந்த மஞ்சுநாதரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே எங்கேயாவது செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப ப்ரெஷரு, ஏதோ ஒரு மென்டல் அகனியோடு இருக்கிறான்னா பேசாமல் சூசைட் மாட்டிக்கிட்டு இங்கேயே செத்துருவோம், அந்த காட்டு எவனவும் உள்ளே வர முடியும், ஏன்னா அவ்வளவு காடு வனாந்தரமாக இருக்கும், இங்கே போய் சூசைட் பண்ணுவான், யாரோ நம்மளை போச்சுட்டு போட்டோம், நம்ம மஞ்சுநாதரையே பார்த்தாச்சு, நம்ம வாழ்க்கையை இதோட முடிச்சுக்குவோம், இது மாதிரி சாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணி பஞ்சநாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ரெக்கார்டு படி என்னென்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா 5 விதமான விஷயங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஆவணங்கள், அவன் எப்படி இறந்தா போனாங்க கண்டுபிடிதான், அட்டாப்சி பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம், இந்த ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி பஞ்சாயத்து முடிவு பண்ணும். போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கும். அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். இவங்கெல்லாம் அப்ரூவல் பண்ண உடனே ஓகே, இது அன்கிளைம்டு பாடி, இது ஒரு 10 நாள் வெயிட் பண்ணிவிட்டு யாருமே மார்ச்சரிலேருந்து வந்து எடுக்கலை, நீங்கள் பறிச்சுக்கங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து முடிவு பண்ணி, அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அது இறந்தவர் இந்து அப்படின்னு அந்த அடையாளத்தை வைத்து தெரிந்தால் இந்து முறைப்படி நாங்கள் வந்து வச்சிருக்கோம், அடக்கம் பண்ணியிருக்கோம். இது ஒரு வருடத்திற்கு 10லேருந்து 12 பணங்களை நாங்கள் புதைக்கிறோம். பஞ்சாயத்து இல்லை நடக்குது, இது போலீஸுக்கு தெரியும், அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் இதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் அந்த கணக்கே வச்சு பாருங்களேன். 1995லேருந்து 2014 வருஷத்துக்கு 10ன்னா 10-12ன்னா அதே 100 தானே இருக்கும். அப்போ 100 இதாக போச்சுன்னா அதுதான் போச்சிருப்ப. அப்படி பண்ணி அப்போ அந்த கணக்கில் வச்சுருந்தா கூட. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அந்த மஞ்சுநாதர் தான் இப்பொழுது இந்த உண்மையை கொண்டு வந்து பாருங்க. இவ்வளவு நாள் அதை பற்றி என்னென்னமோ அலிகேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த மஞ்சுநாதருடைய அருளால் அவர் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நடக்கட்டும், வெயிட் அண்ட் சி அப்படின்னு பார்த்துருக்காரு. இப்பொழுது எவன் குற்றச்சாட்டு, அபாண்ட குற்றச்சாட்டு, நமக்கு என்ன, இதுக்கு பின்னால் சதிகாரர்கள் யாரோ அவர்களையும் மஞ்சுநாதர் அடையாளம் காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அடுத்த செய்தியாக, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியா, பங்களாதேஷை ஒட்டிய அந்த பார்டர் ஏரியால இந்த நிறைய மைக்ரேஷன், இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லணும், அதான் சரியான வார்த்தையா இருக்கு. அந்த இன்ஃபில்ட்ரேஷன் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஓட்டர் பார்க்கும்போது ஒரு 100% கடந்த 3 வருஷத்துல அதிகமாயிருக்கு. இது எப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து தவறான முறையில ஓட்டு வந்து அந்த ஓட் ஐடியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு 4 அந்த எலெக்ஷன் ஆஃபீஸரையுமே 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா பூதாகரமா ஆகும் போல இருக்கு வர சட்டமன்ற தேர்தலில். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சொல்றது மாதிரி மேற்கு வங்கத்துடைய எல்லைப்புற மாவட்டங்கள், குறிப்பாக நார்த் சவுத் 24 பர்கானாஸ், நதியா, நடிகை இல்லை மாவட்டத்துக்கு பேர் நதியான்னு தான் நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு பூரிப்பு வருது, பழைய ஆக்ட்ரஸ். ஓகே. உத்தர் தினஜ்பூர், முர்ஷிதாபாத், மால்டா மற்றும் கூச் பிகார், இந்த பேரெல்லாம் கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அதிகமாக எண்ணிக்கை இருக்கும். அங்கே வந்து இந்துக்கள் எல்லாம் அடித்து உதைச்சாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எந்த தைரியத்தில்
அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் சேஞ்ச் அங்கே எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு. இப்போ சமீபத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை பற்றி சுதந்திர தினத்தில் சொன்ன உடனே பதர்னாங்க தான் பார்க்குறோம். இதையெல்லாம் சுதந்திர தினத்தில் பேசுவதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள்லாம் பதறி அடித்து பேசுனது, மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்தவங்க பேசுனதுலாம் காரணம் என்னென்னா, இவங்களுடைய ஓட்டர்ஸே வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இல்லீகல் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தான், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான். இதெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து கிளம்பி வராங்க. பீகாரில் எஸ்ஐஆர் அந்த இது பண்ணும் பொழுதே கூட மியான்மர், ரோஹிங்யா, நேபாள், பங்களாதேஷ் இங்கேருந்து வந்தவன் தான் நிறையா இருக்கிறான் அப்படின்னு. அதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஆதாரை நீங்கள் வந்து ஏன் அடிப்படை ஆவணமாக எடுக்கக்கூடாது. காரணம், அந்த ஆதாருடைய கேட்வேவே வந்து மேற்கு வங்கம் தான். நான் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ன்னு சொல்லி குஜராத்தில் ஒரு 1500 பேர் பிடிச்சாங்க, மகாராஷ்டிராவில் ஒரு 1000க்கு மேற்பட்டவங்களை பிடிச்சாங்க. இவங்களாம் திரும்ப சென்ட் ஆஃப் பண்ணணும், சொந்த ஊருக்கே அனுப்பணும். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஆதார் இருக்குது. என்னடா பங்களாதேசிகள்கிட்ட ஆதார் இருக்கு அப்படின்னா, எல்லாம் எங்கடா வாங்கினீங்கன்னா எல்லாம் வெஸ்ட் பெங்காலில் தான். எங்களுக்கு எல்லாம் 24 பர்கானாஸ் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, மால்டா இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா. இன்னும் சொல்லப்போனால் பல பயங்கரவாத சம்பவங்கள், சிஏக்கு எதிரான போராட்டங்கள், இதெல்லாம் கூட, அப்புறம் இந்துக்களுக்கு எதிராக வன்முறை, இதையெல்லாம் கூட இல்லீகல் இமிகிரண்ட்டை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆம் ஆத்மி ரோஹிங்கியா செட்டில்மெண்ட்டை டெல்லியில் எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க, அது குறிப்பாக ரயில்வே ட்ரேக் பக்கத்தில் எவ்வளவு டென்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, இப்பொழுது தான் அப்புறப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம், இவங்க இது போன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு வந்து ஆதார் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஓட்டர் வாங்கி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை நம்பியே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படின்னு. இதன் வெளிப்பாடாகத்தான் இந்த எல்லை இது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்டர்நேஷ்னல் பார்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 600-700ன்னு எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துருக்காங்க. இதுதான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு திருட்டு அப்படின்னா, உண்மையிலே வாக்கு திருட்டு இதுதான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டே வந்து வாக்காளராக இப்போ இருக்கிறான், நாளைக்கு அவன் வேட்பாளராகவே மாறிடுவான் அப்படிங்கிறது தான். இன்னும் கூட காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அஸ்ஸாம் எம்எல்ஏக்கள்லாம் அந்த ஆரம்பத்தில் இருந்தவங்கெல்லாம் கூட அவங்க இந்தியர்களா பங்களாதேஷிகளாங்கிற ஒரு டவுட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஹிமந்தா பிஸ்வாசா வந்து அந்த இல்லீகல் இமிகிரண்ட் செட்டில்மெண்ட்டை ஒரு கிராமத்துலேருந்தே ஒருத்தவங்க முழுசாக அப்புறப்படுத்தினார். எல்லாமே பங்களாதேஷி செட்டில்மெண்ட்டை அவர் பண்ணார். ஜார்க்கண்டில் பெரிய லெவலில் அவங்களுடைய செட்டில்மெண்ட் இருக்குது, சத்தீஸ்கரில் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் பலர் வந்து பங்களாதேஷ் செட்டில்மெண்ட் இங்கே வந்து இந்து ட்ரைபு லேடியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் இங்கேயே செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்த விவாதம் நடக்கலை, ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சு, இனிமேல் அவங்களால பேச முடியாது. ஆனால் ஒரு சில ஆங்கில தொலைக்காட்சிகள் தொடர்ந்து இந்த விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த CSDS அதில் எவ்வளவு தவறாக நடந்தது, ஒரு தவறான தகவல்களை சொல்லி நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் வாக்கு திருட்டு, ஓட்சோரின்னு கேம்பெயினே இப்பொழுது ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு ஆதாரமாக இருந்தவர் அவர் மன்னிப்பு கேட்டார், இன்னும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கல. அவரை பிடிச்சி நசுக்கிட்டாரு அர்னாப் கோஸ்வாமி. நம்ம 2 பேரும் தான் அந்த வீடியோவை பார்த்தோம். அவர்கிட்ட கடைசியில் அர்னாப் ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே இந்த CSDSல உட்காந்துட்டு இந்த வாக்காளர் அந்த விஷயங்கள்லாம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதுவும் மகாராஷ்டிரா பற்றியெல்லாம் எப்படி லோக்சபாவில் எப்படி வாக்காளர் இருந்தாங்க, அதே அசம்பிளியில் எப்படி கொண்டுச்சு, இதெல்லாம் பெரிய ஆய்வு பண்ணீங்க. ஆனால் நீங்கள் அஸ்ஸாம், என்னுடைய ஊர், இந்த அஸ்ஸாமில் அவர் இருந்த மார்பெட்டா அந்த பகுதியிலெல்லாம் போய் நீங்கள் வந்து ரிசர்ச்சே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பாம்பே இங்கே டெல்லியிலே தான் ஏன் உட்காந்துருக்கீங்க, ஏன் ஊர் அஸ்ஸாமுக்கு போங்க அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை whenever there is a possible I will go and see to that we do survey அப்படின்னார். இல்லை ஆல்ரெடி you are 20 years late அப்படின்னு அர்னாப் அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப பஞ்சிங்காக சொல்லியிருப்பார். ஏண்டா நீ இப்போ நான் சொல்லி தான் இனிமேல் போவேங்கிற, ஆல்ரெடியே நீ 20 வருஷம் லேட்டுடா. அங்கே எத்தனை பேர் வந்து செட்டில் ஆகிருக்கான், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுடைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த சஞ்சய்குமாரை கேட்கும் பொழுது அவர் முகம் அப்படியே சூம்பி போய் இந்த கத்திரிக்காய்
அப்படியே சுருங்கி போனால் எப்படி இருக்குமா மூஞ்சி அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் பார்க்குறோம். இந்த அளவிற்கு தான் நார்த் ஈஸ்டில், குறிப்பாக இந்த அஸ்ஸாம் இந்த பகுதியில், அதே மாதிரி கொல்கட்டா இந்த பக்கத்துலேயும் எந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்காலில் இல்லீகல் இமிகிரண்ட் வந்து வாக்காளர்களாக மாறி இருக்கிறாங்கங்கிறது செய்தி வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறோம், இந்தியா முழுக்க இந்த எஸ்ஐஆர் வரணும், கிராஸ் செக் பண்ணணும், வெரிஃபிகேஷன் இன்னும் ஸ்ட்ரிக்டாக என்னென்ன வகையில் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு. ஏற்கனவே இந்தியர்கள் மட்டும்தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அப்துல் கலாம் சொன்னதுனால தான் இந்தியா நாடு காப்பாற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். 10 இயர்ஸ் அவரை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, இருந்தாலும் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியவர் மன்மோகன் சிங். வேறு வழி இல்லாமல் அவரை பிரைம் மினிஸ்டராக வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பும் போயிருக்கும். அதே போல் இப்போ வாக்காளர்களும் இந்தியர்களாக இருக்கணுங்கிற ஒரு டிரைவை கொண்டு போகணுங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, முன்னாள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்நாள் அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்னு பார்க்கும்போது நிதி மோசடி. அவரு கவர்மெண்ட் காசை எடுத்துட்டு அவர் யூகே போயிட்டு வந்தாரு, மற்ற சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். செய்தி எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஃபாரின் போகிற விஷயத்தை வச்சு இவங்க எடுத்திருக்காங்க. அவர் யூகே இதுக்கு போனார், யூஎஸ் போனார், வேறு 2-3 கண்ட்ரிக்கு போனார். அந்த திடீர்னு யூகே போனதுங்கிறது அவருடைய ப்ரைவேட் விசிட்டு. அதில் வந்து அரசு பணத்தை செலவழித்திருக்காரு. அவருடைய செக்யூரிட்டி, அந்த இது சார்ஜு அதெல்லாம் போகிறாங்க. அப்படின்னா நம்ம எத்தனை அரசியல்வாதிகளை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ தொழில்துறை விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் ஸ்டாலின் போகிறார் இந்த மந்த்து எண்டு. அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணல, சொல்கிறேன். அரசு பணத்தில் தான் சுகமாக போகிறாங்க அப்படின்னு. இல்லை, அவருடைய கம்ப்ளைண்ட்டில் வந்து அவருடைய உதவியாளர்களையும் கூட்டிகிட்டு போனார்னு வருது. அப்போ நீங்கள் என்ன எங்கே வரீங்கன்னு தெரியல. ஸோ அந்த இதையும் நான் இணைக்கலை. பட் இதுக்கு அடுத்தவர் அரசு இப்போ இருக்கக்கூடிய இலங்கை அரசு மாதிரி ஆய்வு பண்ணி இப்படியெல்லாம் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 26 மாற்றம் இருக்குங்கிறாங்க. அது யார் வந்து செய்ய போகிறாங்கங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம். இந்த செய்திகள் விக்ரமசிங்கே, அதுவும் ஒரு முன்னாள் பிரதமரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்ப அதை ஒட்டி பல செய்திகள் இப்பொழுது வந்துட்டு இருக்கு. கௌதமன் அவர்கள்ட்டையும் நான் சில விஷயங்கள் பேசினேன். அவர் பல தகவல்களை சொன்னார். ஒரு தவறான கருத்தாக்கம், அதாவது ஒரு கருத்தாக்கம் வந்து வெளியில் கொண்டு வராங்க. இது நமக்கு தவறு சரியா தவறா ஃபேக்ட் செக்னு சொல்கிறாங்களே இப்போ புதுசாக, அதானே. அந்த ஃபேக்ட் செக் கூட நம்மளால் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான அரசியல்னு சொல்கிறாங்களே, அது பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ இலங்கை அப்படின்னாலே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னென்னா பௌத்த பேரினவாதம், சிங்கள பேரினவாதம் தமிழர்களை கொன்று குவிக்கிறார், அவங்கள வந்து அடிமையாக வைத்திருக்கிறார், 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்கிறார், அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. உண்மையிலேயே பௌத்தர்கள் அப்படி இருக்கிறார்களா? யாரு என்ன ஏது ஆட்சி அதிகாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பலர் வந்து சமூக வலைதளங்கள்லையும் பல கருத்துக்களை வரேன். நமக்கு தெரிஞ்ச சொல்லுவேன். நான் கௌதம்கிட்ட பேசினேன் அந்த விஷயத்தையும் வச்சு சொல்லும் பொழுது என்னென்னா, அந்த காலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோன்னா, SWRD பண்டாரநாயக்கா அப்படின்னு, ஜெயவர்தனே உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தியோடு அவர் தான் அந்த 13வது அமெண்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி இது நடந்தது. ரணில் விக்ரமசிங்கே, ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கே, ஸ்ரீசேனா, சந்திரிகா குமாரதுங்கா, இவங்கெல்லாம் வெளியில் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ஒரு பௌத்தர்கள், புத்திஸ்டுங்கள பேர்லாம் அப்படி தானே இருக்குன்னு. உண்மையிலே அவங்கெல்லாம் யாருன்னா ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன்ஸ். அதாவது கொழும்புல அவங்களுக்கு சர்ச் இருக்குது, சர்ச் ஆஃப் சிலோன் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் அப்படிங்கிற இந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் தான் நான் மேலே சொன்ன இந்த அரசியல் தலைவர்கள். செயின்ட் மைக்கேல் அண்ட் ஆல் ஏஞ்சல்ஸ் சர்ச், போல்வெட் ஆங்கிலிக்கன் சர்ச், இந்த சர்ச்சோடு தொடர்புடையவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே. ஓகே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா சரி. தமிழர்ல பல தலைவர்கள் இருந்தார். JV செல்வநாயகம்னு இருந்தார். அந்த நேரத்தில் நன்கு அறியப்பட்ட தமிழர் தலைவராக இருந்தார். அப்படின்னா அவரும் அதே சர்ச், பேர் செல்வநாயகம், அவரும் அதே சர்ச்சை சேர்ந்தவர். கொழும்பு ஆங்கிலிக்கன் இதுன்னு. சரி, கொழும்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க, வட பகுதியில் இருக்கிறவங்க இவங்க இதாக இருக்காங்க. வடகிழக்கில் எப்படின்னா மெதடிஸ்தே கிறிஸ்தவ சபை அப்படின்னு அவங்க தான் வந்து அரசியல் ஆதிக்கம். இதுலெல்லாம் யாருப்பா வரா அப்படின்னா நம்மளுடைய இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழர் தலைவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் நம்ம தமிழர்னு சொல்லிட்டு இருக்கோம். சுமந்திரன், சாணக்கியன், அரியநாயகம், சந்திரநேரு, சந்திரகாந்தன், சாம் தம்பிமுத்து, வன்னியசிங்கம்ங்கிற யாரு செல்வநாயகத்தோடு சேர்ந்து அவங்க ஃபெடரல் பார்ட்டின்னு ஒன்று தொடங்கினாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த நிறுவனராக அவரும் இருந்தார். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா
அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த கிறிஸ்தவ மெத்தமெட்டிஸ் அந்த சர்ச்சு. இந்த வடகிழக்கில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவது யாருன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ சபை. ராஜபக்ஷே அவர் ஒரு சிங்கள பேரினவாதி பௌத்த அப்படின்னா அவர் குடும்பத்திலையும் கிறிஸ்துவம் உள்ளே புகுந்து விட்டது அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க ஒரு சில அந்த சர்நேம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த டி சில்வா, குரூஸ், பீரிஸ், பெர்னாண்டோ, சில்வா, டி சில்வா, ஃபெராரோ, பொன்சேகா, அல்விஸ், அலம்டா, இதெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். பார்க்குறதுக்கு பேர் டி சில்வா அப்படின்னா இவன் பௌத்தன் அப்படின்னா நினச்சிக்காத, அவன்லாம் ஃபெர்னாண்டோ, அவங்களாம் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு. இப்போ ரணில் கைது அப்படிங்கிறத பார்த்து என்ன அப்படின்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சுன்னு அவர் சொன்னார். இப்போ கத்தோலிக்க சர்ச்சுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இந்நாள் அதிபர் கத்தோலிக்க அந்த அந்த ஆதிக்கம் அவரை சுற்றி அந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம இதில் வச்சிருக்கிறது கத்தோலிக்கம். இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கிறவங்கள போட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு. இதில் இந்த பௌத்த பேரினவாதம் அது நடுப்புற கொஞ்சம் பௌத்தம் நம்ம கிறிஸ்துவம் கையில எல்லாம் போகுத நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவரை எப்படி இங்கே நம்மளை சங்கி அப்படின்னு இது பண்ணிட்டாங்களோ அதனால புத்திஸ்டுகளை அவங்க வேற அவங்களும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை எப்படி இது பண்ணணுங்கிறத தாண்டி கோயிலில் போய் சில வேலைகள் பார்க்கறது, சைவ கோயிலில் போய் புத்த விவகாரங்கள் அந்த அளவுக்கு அவங்க இருந்துட்டாங்களே தவிர உண்மையாக ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்குது அதை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சைவ சமயம் தமிழர்கள் இந்துக்களோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணுமோ அதை அவங்க செய்யலை, அதில் கோட்டை விட்டாங்கிறது ஒரு பக்கம். சரி, 2 பேர்னு சொல்கிறப்பா ஒரு பக்கம் சந்திரிகா குமாரதாங்க இவங்கெல்லாம் இருந்த ஒரு கிறிஸ்டின் சொல்கிற, இப்போ இருக்கிறது இவர் இன்னொரு கிறிஸ்துவ அமைப்புங்கிற. இது 2மே வேண்டாம், தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் தானே வேண்டும் என்று போராடினார்கள். எல்டிடிஏ என்ன சொல்கிற அப்படின்னா அவர்களை இயக்கியதும் கிறிஸ்தவம் தான் அப்படின்னு பார்க்குறோம். அதில் அதிகமாக அவங்க டெசிஷன் எடுக்க ஆண்டன் பாலசிங்கம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வைசரி ரோல் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் எல்டிடிக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சண்டையில் பஞ்சாயத்து தலைவராக நார்வே வரும். இந்த நார்வேவே ஒரு கிறிஸ்துவ, அது ஒரு மிஷினரி. அந்த மிஷினரி இவங்க எப்போ சண்டை போடணும், இவங்களுக்கு எல்டிடிக்கு ஆயுதம் வேணுங்கிறப்ப ஒரு பீஸ் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் நேரம் சண்டை போடாதீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரக் மூலமாக ஆயுதம்லாம் வரப்ப சரி திரும்ப இப்போ சண்டை நடக்கும். ஸோ அவங்க முழுசாக இந்த ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகவில்லை நார்வே. காரணம் சண்டை நடக்கணும், ஒரு பக்கம் சமாதானம் உருட்டணும் அப்படின்னு தான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் நினைச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்கு தமிழ் தேசியம்னு ஒரு பக்கம் சண்டை போட வைத்ததும் கிறிஸ்தவம், பௌத்த பேரினவாதம்னு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே கிறிஸ்தவம், அது ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவமாக இருக்கலாம், கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருந்து தமிழர்கள் மீது போர் தொடுத்ததும் அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மத்தியில் அந்த தமிழர்களுக்கு உண்மையான அந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் பண்ணால் அதற்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்குவது யாருன்னா கிறிஸ்தவம் தான், அவங்களுடைய பிரச்சாரம் தான். இப்போ பார்க்குறோம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம், ராமர் பாலம்னு சொன்னால் அது இல்லாமல் நம்ம ஒரு பிரிட்ஜ் ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் பண்ணார் நிதின் கட்கரி. இந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்பதற்காக விக்ரமசிங்கே இருந்தார். அந்த விக்ரமசிங்கேக்கு அழுத்தம் கொடுத்தது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபை தான் அப்படின்னு பார்க்குறோம். அதானிக்கு காற்றாலை அந்த விண்ட் எனர்ஜிக்கான கான்ட்ராக்ட் வந்தப்ப அதை உடனடியாக செயல்படுத்த முடியாமல் செய்ததற்கு மிகப்பெரிய அளவே மக்களை போராட தூண்டியது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இலங்கை அரசியலை புரிந்து கொள்ளும் போது இது ஏதோ தமிழர்களுக்கு எதிராக பௌத்தர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே உங்களை இத்தனை நாள் பௌத்தர்கள் சிங்களவாதிகள் சொன்னவங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அதில் 2 பிரிவுகள் தான், அவர்களில் கட்டுப்பாட்டில் தான் அங்கே இலங்கை அரசாங்கத்துடைய ஆட்சி அதிகாரமே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. கத்தோலிக்கத்தின் ஆதிக்கத்தினால் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு வேணா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயன், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.